பொன்னேரி மின்வாரிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மின்வாரிய ஊழியர்கள், கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளர்களாக பதவி மாற்றம் செய்ய வேண்டும், 12% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், நிலுவைத் தொகையை ஒரே தவணையில் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். 2018 ஒப்பந்தப்படி புதிய பதவிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும், அடிப்படை பதவிகளை பூர்த்தி செய்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மின்வாரிய அலுவலகம் முன்பு மின் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மின்வாரிய கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு ஊழியர்கள் ஊதிய உயர்வு கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஊதிய உயர்வு முன்வரவை திருத்தி வழங்க வேண்டும், நிலை 1-2 இல் பணியாற்றுபவர்களுக்கும் 4 ஆண்டுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளர்களாக பதவி மாற்றம் செய்ய வேண்டும், 12% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், நிலுவைத் தொகையை ஒரே தவணையில் வழங்க வேண்டும், 10 ஆண்டு வரைக்கும் 1 ஆண்டுயர்வு, 10 ஆண்டுகளுக்கு மேல் 1 ஆண்டுயர்வு மதிப்பெண் வழங்க வேண்டும், 2019-2023 இடையே பணியேற்ற தொழிலாளர்களுக்கு தர மறுத்த 6% ஊதிய உயர்வினை நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும், 2018 ஒப்பந்தப்படி புதிய பதவிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும், அடிப்படை பதவிகளை பூர்த்தி செய்திட வேண்டும், ஊதிய வேறுபாட்டை களைந்திட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது.